सबको नमस्कार அனைவருக்கும் வணக்கம். ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு நாலேஜ் துனியா. இப்போ வருகிற பிப்ரவரி 10-11 ஹையர் எக்ஸாம் நடக்குது. அதில் 10ஆம் தேதி பிரவேசிக்கல் எக்ஸாம் ஃபஸ்ட் பேப்பர், செகண்ட் பேப்பர், 11ஆம் தேதி தேர்ட் பேப்பர் நடக்குது. இப்போ ப்ரீ டெஸ்ட் மாடல் கொஸ்டின் பேப்பர்ஸ் ஃபுல்லாக நாங்கள் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஃபுல்லாக மாடல் கொஸ்டின் பெறுறோம். ஏற்கனவே ஃபஸ்ட் பேப்பர், செகண்ட் பேப்பர், தேர்ட் பேப்பர் ஃபுல்லாக வித் ஆன்சரோட ஃபுல்லாக உங்களுக்கு விட்டுருக்கேன். இப்போ அடுத்து கொஷின் பேப்பர் வச்சு கொண்டீங்க டெஸ்ட்டு ரைட் பண்ணி பார்க்கலாம். ப்ரீ டெஸ்ட் மாடல் கொஷின் பேப்பர் பிரவேசிகா ஃபஸ்ட்டு சம்மியா அப்படின்னா டைமுக்கு இது 10ஆம் தேதி மார்னிங் நடக்கக்கூடிய தேர்வு. இது டைம்ஸ் 3 hours 3 மணி நேரம் இந்த தேர்வு நடக்கும். 10 to 1 மொத்த டோட்டல் மார்க்ஸ் 100 மார்க்ஸு. இப்போ ஃபுல்லாக ஒவ்வொரு ஹெட்லைன்ஸ் ஃபுல்லாக பார்க்குறோம். நீங்கள் ஃபுல்லாக அந்த கொஸ்டின் பேப்பர் பார்த்துட்டு வாங்க. இதை ஃபுல்லாக படிச்சுட்டு நீங்கள் ஃபுல்லாக டெஸ்ட்டு ரைட் பண்ணி எழுதி பாருங்கள். கின்கி 5 प्रश्नों को उत्तर ये किया तो वाक्य में लिखिए அப்படின்றாங்க. இங்கே 5 प्रश्न அப்படின்னா 5 கேள்விகள் மட்டும் நீங்கள் பதில் எழுதுங்க. உத்தர் அப்படின்னா ஆன்சரு, ஏக்கு யா தோ ஒரு வாக்கியம் அல்லது 2 வாக்கியத்தில் சென்டென்ஸில் நீங்கள் எழுதுங்க அப்படின்ற மாதிரி ஹெட்லைன் சொல்லியிருக்காங்க. அவங்க டோட்டலாக 8 கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. நீங்கள் நல்லா எந்த கொஸ்டின்ஸ் உங்களுக்கு தெரியுதோ அதுக்கு ஒரு 5 கொஸ்டின் மட்டும் நீங்கள் ஆன்சர் ரைட் பண்ணுங்கள். இதுக்கு ஒன்றுக்கு 2 மார்க்ஸு. ரொம்ப ஈஸியான சாப்டர் தான். இதுக்கு ஃபஸ்ட்டு அவனுக்கு மொத்தம் டோட்டலாக 10 மார்க்ஸு. செகண்ட் ரவுண்ட் கிஷி ஏக் கவிக்கா பரிச்சய ஜிஜியே. இப்போ கவிக்கா அப்படின்னா கவிஞருடைய அவங்கள பற்றி நம்ம எழுதுறது. இது 5 மார்க்ஸு. அவங்க மொத்த டோட்டலாக 3 கொடுப்பாங்க. இங்கே கவிஞர் அப்படிங்கும்போது சூரியகாந்த் திரிபாட்டி நிரலா அவங்கள பற்றி கொடுத்துருக்காங்க. அண்டு சுமத்திரத்துக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்தது மக்கான்லால் சதுவேர்த்தி அவங்கள பற்றி ஆர்த்தரை பற்றி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு யாரை பற்றி நல்லா தெரியுமோ அதில் இனி 1 மட்டும் எழுதுனா போதும். இது 5 மார்க்ஸு. தேர்டில் கிஷி ஏக்கு கவிதா கா சாராம்ச லிக்கியே. கவிதா அப்படிங்கும்போது இது பொயிட்டில் வந்திருக்கு. போயமில் எஸ்ஏ கொடுத்துருக்காங்க. மொத்தம் டோட்டலாக 3 எஸ்ஏ கொடுத்துருக்காங்க. நீங்கள் 1 மட்டும் அட்டை பண்ணால் போதும். ஏக்கு கவிதா ஒரு இதில் மட்டும் நீங்கள் சாராம்சம் கட்டுரை எழுதுங்க அப்படின்றாங்க. இது மார்க் 10 மார்க்ஸு. फोर्थ रमन किन्हीं तो पत्यांशों का संदर्भ सहित भाव समझाए. இது புரிஞ்சு நீங்கள் இந்த போயமில் கொடுத்துருக்காங்க. அந்த பேராகிராஃப் புரிஞ்சு நீங்கள் சந்தர்ப்பம் அப்படின்னா குறிப்பும் விளக்கமும் எழுதுங்க அப்படின்ற மாதிரி. அவங்க பாவா அப்படின்னா அதுக்கு விளக்கம் எழுதுங்க அப்படின்ற மாதிரி இதில் என்ன கொடுத்துருக்காங்க. இது யார் இந்த போயம் எந்த போயம்லேருந்து எந்த டாப்பிக்லேருந்து வந்திருக்கு, இதை இயற்றிய ஆசிரியர் யார், இதுக்கு இந்த செயலுக்கு உண்டான பொருள் என்னன்றது தான் நம்ம பாவன்றது. அதில் நம்ம விளக்கம் எழுதி சொல்லியிருக்காங்க. அவங்க மொத்தம் அதில் டோட்டலாக 4 கொடுத்துருக்காங்க. நீங்கள் எனி 2 மட்டும் எழுதினா போதும். ஒன்றுக்கு 5 மார்க்ஸு. அங்கே டோட்டல் மார்க்ஸ் சைட்டே கொடுத்துருக்காங்க. 10 மார்க் கொடுத்துருக்காங்க. அவங்க தான் ரைட் பண்ண சொல்லியிருக்காங்க. தோனா 2 மட்டும் நீங்கள் எழுதுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது ரொம்ப 4மே முக்கியமானது. நல்லா படித்து பார்த்து எழுதி பாருங்கள். 5th रोमन किन्हीं तो पत्यांशों का संदर्भ सहित भाव समझाए. இது அப்படி தான் இந்த மாதிரி போயம் மாதிரி இங்கே கொடுத்துருக்காங்க. இதில் வந்திருக்குன்றது நம்ம படித்து பார்த்து என்ன பண்ணுறோம், அவங்களுடைய எந்த போயம்லேருந்து வந்திருக்கு, இங்கே அவங்களுடைய நேம் என்ன, ஆத்தருடைய நேம் என்ன, இதுக்குண்டான பொருள் மீனிங்ஸ் என்ன அப்படின்றது தான் இதில் நம்ம எழுதுகிறோம். இதில் இதுலேயும் என்ன சொல்லியிருக்காங்க, முதல் தான் எழுத சொல்லியிருக்காங்க. இந்த இதுலேயும் பார்த்தீங்களா 5th ரோமன்லேயும் இது மாதிரி மொத்தம் டோட்டலாக 4 கொடுத்துருக்காங்க. நீங்கள் எனி 2 மட்டும் நீங்கள் எழுதுனா போதும். இல்லை 4 இருக்குது. எனி நல்லா எது தெரியுமோ அதை நல்லா தருவோம். எனி 2 மட்டும் நீங்கள் அட்டன் பண்ணுங்கள். அடுத்து 6th रोमन कंटेस्ट दोगे का जियों का दयों लिखिए அப்படின்னு கண்டெஸ்ட் மனப்பாட செயல் தோகையில்
2 எழுத்து சொல்லிங்க. ஆரம்பமும் இங்கே முடிவும் கொடுத்துருக்காங்க. கஸ்தூரி குண்டல் அப்படின்ற மாதிரி இங்கே ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. தைகை நாகி அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இது எங்கே முடியுதுன்றது நம்ம என்ன பண்ணோம், அதை நம்ம ரைட் பண்ணோம். இதுக்கு வந்து ஒன்றுக்கும் 2.5 மார்க்ஸு, மொத்தம் டோட்டலாக 2 லைன். திருக்குறள் எப்படி அது போல் தான் இந்த தோகை வந்து 2 லைன்ஸில் வந்து நம்ம சீழ் மாறாமல் நம்ம எழுதணும். ஏன் ஒன்றுக்கும் வந்து 2.5 மார்க்ஸு, மொத்தம் டோட்டலாக 5 மார்க்ஸு. 7th रोमन किनकी 5 प्रश्न के उत्तर 1-2 वाक्य में लिखिए. இந்த 7th रोमன்லேயே பார்த்தீங்களா 5 வினாக்களுக்கு மட்டும் நீங்கள் வந்து பதில் எழுதுங்க. ஒரு வாக்கியம் எழுது, 2 வாக்கியத்தில் வந்து எழுதுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து மார்க் டோட்டலாக பார்த்தீங்களா ஒன்றுக்கும் 2 மார்க்ஸு. அவங்க டோட்டலாக வந்து 8 கொஷின் கொடுத்துருக்காங்க. இனி நீங்கள் வந்து 5 மட்டும் அட்டன் பண்ணால் போதும். ஏன்னா இங்கே 5 பிரச்சனைன்னு தான் கொடுத்துருக்காங்க. 5 வினாக்களுக்கு மட்டும் நீங்கள் பதில் எழுதுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. டோட்டலாக வந்து 1 2 டோட்டலாக 10 மார்க்ஸ் வருது. एट्थ रोमन किन्हीं 3 प्रश्नों को उत्तर 5 वाक्य में लिखिए. இப்போ 7th रोमन எப்படின்னு ஒரு வாக்கியம் 2 வாக்கியம் அதில் வந்து அது வந்து ஸ்மால் கொஷின்ஸு. இது வந்து டீட்டெயில் கொஷின் கொடுத்துருக்காங்க. இது வந்து மொத்தம் வந்து 5 வாக்கியம் எழுதணும். ஒரு கொஷினுக்கு ஆன்சர் வந்து 5 சென்டென்ஸில் நீங்கள் எழுதணும் அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க. இதில் டோட்டலாக பார்த்தீங்கன்னா 5 கொடுப்பாங்க. இனி வந்து 3 மட்டும் அட்டன் பண்ணால் போதுங்க. 3 பிரச்சனை, 3னா வந்து 3ன்னு அர்த்தம். 3 வினாக்களுக்கு மட்டும் விடை எழுதுங்க அப்படின்றாங்க. அடுத்து நெக்ஸ்ட்டு 9th रोमनिல் கிசி ஏக் பாட்காஸ்ட் சாராம்ச லிக்கியே. இதில் வந்து 9th रोमनिல் வந்து எஸ்ஏ கொடுத்துருக்காங்க. மொத்தம் டோட்டலாக வந்து 3 எஸ்ஏ கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து 1 மட்டும் எழுதுனா போதும். இது மார்க் வந்து 10 மார்க்ஸு. 10th रोमनिல் கின்கி தீன்கி சந்தர்ப்ப சகித்து வியாக்கியா கீஜியே அப்படின்றாங்க. இதில் வந்து மொத்த டோட்டலாக வந்து 5 கொடுத்துருக்காங்க. 3 மட்டும் எழுத சொல்லியிருக்காங்க. இதுலேயும் வந்து குறிப்பு எழுதியிருக்காங்க. வியாக்கியா அப்படின்னு இதுக்கு வந்து விளக்கம் என்ன, விளக்கம் எழுதணும் அப்படின்ற மாதிரி எதுலேருந்து வந்தது அப்படின்ற மாதிரி இது அந்த டாபிக் எழுதிட்டு அந்த ஆத்தரோடைய நேம் எழுதணும். அதுக்கப்புறம் வந்து இது வந்து எந்த இதில் வந்திருக்கு இதை படித்து பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம என்ன பண்ணணும், நம்ம எழுதணும். இப்போ இங்கே வந்து பாரத் சர்க்கார் ஜனதா மேன் இருக்க பாரத் சர்க்கார் நம்ம இந்திய அரசாங்கத்தை பற்றி என்ன பண்ணி நம்ம இங்கே எழுதணும். அதுதான் படித்து பார்த்து நீங்கள் எழுதுங்க. நீங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனல் ஃபஸ்ட் டைம் வந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாங்கள் தொடர்ந்து வந்து வீடியோஸ் போட்டுருக்கோம். பிராதி மத்தியமா ராசி பாஷா பிரவேசிகா ஃபுல்லாக வந்து மாடல் கொஷின் பேப்பர்ஸு வித் ஆன்சரோடு போட்டிருக்கோம். மாடல் கொஷின்ஸு நாங்கள் அனுப்புகிறோம். அதெல்லாம் வந்து ஃபுல்லாக நீங்கள் படித்து பார்த்து நீங்கள் எழுதுங்க. ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, தன்யவாத்.